வணக்கம். வாழ்வே துக்கமயம், ஆசையே துக்கத்துக்கெல்லாம் காரணம். இதைச் சொன்னது புத்தர். உண்மையில் வாழ்க்கை என்பதே துக்கம்தான். அதாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், நிறைவாக இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை. எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, எல்லா நேரமும் நிறைவாக இருப்பதில்லை. அதே சமயம் எல்லா நேரமும் நம்ம துக்கத்துடன் இருப்பதும் இல்லை. அப்போது எந்த கோணத்தில் அவர் வாழ்க்கையே துக்கம்னு சொல்கிறாரு? யோசிச்சு பாருங்க. நம்ம பறந்துட்டோம்னா அவ்வளோதான், வேறு சாய்ஸே கிடையாது, நம்மளுக்கு வாழ்ந்தே ஆகணும் இல்லையா? அதுதான் துக்கம். வேறு சாய்ஸே இல்லை நம்மளுக்கு. எப்படி வாழ்கிறதுன்னு நம்ம யோசிக்கலாம், ஏதாவது வழிமுறையை தேர்ந்தெடுக்கலாம், மாற்றி அமைக்கலாம், ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஆனால் பிறந்துட்டோம் அப்படின்னா நாம் இறக்கும் வரை வாழ்ந்து தான் ஆகணும். அதுதான் துக்கம். அதே சமயம் துக்கங்கிறதுக்காக வாழ்க்கை வழி நிறைந்ததாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 கை 2 கால் இருக்கிறதுங்கிறது ஒரு சில துக்கம்தான். இன்னும் 2 கை இன்னும் 2 கால் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல லைஃபு. இன்னும் ஒரு வாய் இருந்தால் இப்படி நிறைய எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கலன்னா அதுவும் துக்கம்தான். ஸோ நம்ம எப்படி வாழ்க்கையை பார்க்குறோம், புரிஞ்சுக்கொள்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நம்மளுக்கு அந்த வாழ்க்கை குறித்த புரிதல் கிடையாது. அதே சமயம் துக்கங்கிறது மிகவும் ஆழமானது. அது மரபணு மூலமாகவும் கடத்தப்படுகிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்குறோங்கிறது வெறும் அறிவு மற்றும் கிடையாது, பல விஷயங்கள் நுட்பமாக இருக்குது. என்னுடைய ட்ராமா பற்றி விரிவாகவே சொல்லியிருக்கேன். அது நான் கருவாகும் போதே உருவானது. பார்த்திங்கன்னா நான் நிறைய வாசிச்சிருக்கேன், நிறைய ஆன்மீக வழிமுறைகளை பயிற்சி செஞ்சுருக்கேன். என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவர் எலன் வின்னர், அவர் ஒரு ஷமானிச ஆசிரியர். அவர் டீனேஜில் இருக்கும்போது அவருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு கிடைச்சிது. இப்போ அதன் பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஷாமானிசத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாரு. இப்போ நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வழிகாட்டுதலை தேடினேன். அப்போ மிகவும் துக்கத்தில் இருந்தேன். ஏதாவது வேணும், ஏதாவது எப்படியாவது வெளியில் வர முடியுமான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு போய் நான் என்ன சொல்லித்தரது, உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா. ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் துக்கத்தை போக்க முடியலை, எனக்கும் தெரியலை. அப்போ ஒரு சமயம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அழத் தொடங்கிட்டேன். இப்போ அவங்களே சொன்னாங்க, இவ்வளோ ஒரு ஆண் இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் எப்படி நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவு துக்கம், வலி, அது எங்கேருந்து வருது, ஏன் வருதுன்னே தெரியலை. சின்ன வயசுலேருந்தே அது இருந்ததுனாலும் அது கடந்த சில வருடங்களாக ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், அனுபவத்தின் மூலமாக துக்கம் என்பது மரபணு மூலமாகவும் கடத்தப்படுகிறதுன்னு. ஏன்னா இப்போது நான் குணமடைஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் என்னை முழுமையாக என்னுடைய உடலில் உணர்கிறேன். இவ்வளோ நாளாக நான் என்னை உடலையே முழுசாக உணர்ந்தது கிடையாது. அவ்வளோ துக்கம் எனக்குள் நிறைந்திருக்கு. அது எல்லாமே எனர்ஜியாக தேங்கி இருந்திருக்கு. அந்த எனர்ஜி வெளியேற வெளியேற நான் என்னுடைய உடலுக்குள் நுழைகிறேன்னு சொல்லலாம், உடலை உணர்கிறேன்னு சொல்லலாம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போது பெரிய வித்தியாசமே இல்லை எனக்கு. அதாவது நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். ஆனால் துக்கம் இல்லை. அந்த துக்கம் இல்லாதனால வாழ்க்கையோட பார்வையே மாறிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வாசிச்சிருக்கேன், அறிவுபூர்வமாக நிறைய தெரியும். ஆனால் அதை கவனிக்க முடியறதில்ல. அது ரொம்ப சிக்கலான விஷயம். அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, பாருன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆன்மீக ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு, விழித்துக்கொள், எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் முடியலையே, என்ன? அதுதான் அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது ஒரு சைக்கிள் ஓட்டுறதை போல், நம்ம எப்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோன்னு நம்மளுக்கு தெரியுமா? அது நுட்பமான விஷயம் இல்லையா? அதை போன்றது தான் இதுவும். வாழ்வே துக்கம்னா அதான், உயிருடன் இருப்பதே துக்கம்.
அப்போ அதே சமயம் அந்த துக்கத்தை வச்சுட்டு நம்மளால் வாழ்ந்துட முடியும். அதுக்காக துக்கம்னா யாரும் நொறுங்கி போய் உட்காந்துறது கிடையாது. சில சமயம் வலி கடுமையாக இருக்கும்போது தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் தேங்கி போயிடுறோம். அப்போ அந்த துக்கத்தை நாம் கவனித்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வெளியேற்றணும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்குள்ளே துக்கம் இருந்தாலும் அந்த வலிக்கு பயந்து துக்கத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறோம். இல்லைன்னா துக்கம் மேலே அதாவது ஒரு சோகமான மனநிலை வந்தாலே உடனே ஏதாவது செஞ்சு அந்த மனநிலையை மாற்ற முயற்சிக்கிறோம். அதை தவிர்க்க பார்க்குறோம் துக்கத்தை. அது ஒரு பிழையான வழிமுறை. இப்போ அதனால தான் இந்த எழுத்து எனும் மீட்சியில் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. நம்ம எல்லோருக்குள்ளேயுமே துக்கம் இருக்குது. வாழ்க்கையே துக்கம்தான். அதாவது ட்ராமா, நான் பேசுகிற ட்ராமாங்கிறது வந்து பிறக்கும்போது ஒரு விபத்து, இல்லை நம்ம எதிர்பாராத ஏதாவது நிகழும்போது தான் ட்ராமா உருவாகும். அதே சமயம் நம்ம தினசரி வாழ்க்கையிலையும் ட்ராமா நடக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, பேருந்தில் போகிறோம், திடீர்னு கண்டக்டர் சல்லுன்னு உள்ளே போ அப்படின்னு தான் சொல்கிறாருன்னு வைங்களேன், அதுவே சில சமயம் நம்மளுக்கு வலிக்கும். இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறோம், அவர் நம்மளுக்கு பதில் சிரிக்கலைன்னா கூட மனசு கஷ்டமாகும் இல்லையா? ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஆனால் அது எல்லாமும் நம்மளுக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எளிய காயங்கள், மிக ஆழமான காயங்கள் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சிக்கிறது தான் பிரச்சனை. அதை எப்படியாவது வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்படுத்தணுன்னா யார்கிட்டையாவது பேசணும். அந்த துக்கத்தை குறித்து பேசணும்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் யாரும் துக்கத்தை குறித்து பேச விரும்ப மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, எல்லோருக்குள்ளேயுமே துக்கம் இருக்குது. நாம் நம்முடைய துக்கத்தை குறித்து பேச தொடங்கணும்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது தூண்டப்படும். அது மூலமாக வேறு சில சிக்கல்கள் உருவாகக்கூடும். அதனால் துக்கத்தில் இருக்கிறவங்க ஓரளவு எல்லோருமே தவிர்க்க தான் பார்ப்பாங்க. அது நியாயமானது. கொஞ்சம் மனிதத்தன்மை அற்றதுன்னு சொல்லலாம். ஆனால் வேறு வழி கிடையாது. உண்மையில் முறையான பயிற்சி பெற்ற உளவியல் நிபுணர்கள், கவுன்சிலர்கள் போன்றவர்கள் தான் துக்கத்தில் இருக்கிறவங்கள கையாளணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களை பற்றின ஒரு தெளிவு இருக்கும். அப்போது இன்னொருவரோட அவங்க எமோஷனலாக, உணர்ச்சிகரமாக பிணைப்பை மேற்கொள்ள மாட்டாங்க. அவங்களும் நம்ம மீது பிணைப்பை உருவாக்கி கொள்ள விட மாட்டாங்க. ஏன்னா துக்கம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு வேணும். யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சிக்கணும், யாராவது தோளில் சாயணும் போல் ரொம்ப ஏக்கமாக இருக்கும். தனியாக துக்கத்தை எதிர்கொள்வது என்பது எளிது கிடையாது. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அப்போது இதை எப்பயாவது நாம் கையாள கற்றுக்கொள்ளணும். அதாவது துக்கம் சேர்ந்துக்கிட்டே போச்சுன்னா வாழ்க்கை வாழ்வது சிரமமாயிட்டே போகும். அதனால் அவ்வப்போது நம்முடைய துக்கத்தை நாம் எப்படியாவது வெளிப்படுத்தி கொள்ளணும். அதற்கான வாய்ப்புகள், வசதிகளை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். அதுதான் தனி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு தரும் மதிப்புன்னு சொல்லணும். அது நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு நேரமே இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியாக உட்கார முடியாது. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது தவிர நம்முடைய வீடுகள்லாம் அதுக்கான வசதிகள் இருப்பது கிடையாது. ஏன்னா சின்ன வீட்டில் நிறைய பேர் வசிப்போம். யாராவது வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு ப்ரைவசி இருக்காது. நிம்மதியாக அழ முடியாது. நிம்மதியாக ஒரு தனிமையில் கூட இருக்க முடியாது. அப்போது இதையெல்லாம் கவனிக்கணும் நாம். கவனித்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கணும். அதுக்கு தான் எழுத்து எனும் மீட்சி. எழுத்தை கொண்டு நம்மை நாம் மீட்டெடுத்து கொள்ள முடியும். நீங்கள் எழுதணுன்னு கூட அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் சும்மா கிறுக்குங்க. டூட்லிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சும்மா ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு இதை வந்து பேப்பர், நோட்டு அதெல்லாம் செய்கிறது நல்லது. என்ன காரணம்னா, அப்போ நம்ம கை செயல்படும். அப்புறம் அந்த பேனா வந்து அந்த பேப்பரில் உரசுறது, இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். நம்ம இது போன்ற நுட்பமான விஷயங்கள் நம்ம இன்று இழந்துட்டோம். எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆகிருச்சு. எல்லாமே தொடுதுறையில் இருந்துகிட்ருக்கோம். நம்ம அந்த உணர்வுகள், கைகள் வந்து அந்த நுட்பமான உணர்வுகளை உணரணும். ஒரு மனித கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு இயந்திரம். அது அது என்னதான் இன்றைக்கி இயந்திரம் மனிதர்களை உருவாக்கிட்டு இருந்தாலும், ஒரு காணொலியில் விளக்கியிருந்தாங்க. அதாவது அந்த இயந்திர மனிதனால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இப்போ ஒரு இயந்திர மனிதன் காரை வந்து ஒரு நட்டை முடுக்குது அப்படின்னா அது பர்ஃபெக்டாக செய்யும். அந்த இயந்திர மனிதனை கொண்டு போய் ஒரு முட்டை எடுத்துகிட்டு வான்னா அதால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த முட்டையை பிடிக்கணுன்னா அதற்கு தகுந்த அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தா உடஞ்சிரும். ரொம்ப மென்மையாக பிடிச்சோம்னா கீழே விழுந்துடும். அப்போ அதை எப்படி பிடிக்கிறது? இப்போது இதெல்லாம் நுட்பம். இதை யோசிச்சு பாருங்கள். நம்ம அதெல்லாம் இப்படி நம்மளுக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்களா?
நம்மளுக்கு தெரியுது இல்லையா? முட்டை கீழே போட்டு உடைச்சிருப்போம், ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். இருந்தாலும் நம்ம எவ்வளவு அழுத்தம் குடுக்கணும், எவ்வளவு எடைய தூக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? இயல்பா நம்ம உடல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ துக்கம் கூடும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட உடலும் வந்து அந்த துக்கத்தை கிரகித்துக் கொள்ளும். உடலும் ஒழுங்கா செயல்படாது. மொத்தமாவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உடல், மனம் எல்லாமே ஒரு மாரி தேங்கி போயி, நம்ம செயலின் மேலே தள்ளிரும். வாழ்க்கை வாழ்வதே சிரமமா இருக்கும். படுக்கையிலிருந்து எழுந்து தினசரி வாழ்க்கை வாழ்வதே கஷ்டமா இருக்கும். அப்ப அது போன்ற தருணங்கள்ல நாம தான் ஏதாவது வழிமுறைகளை கண்டுபிடித்து நம்முடைய துக்கத்தை போக்கிக் கொள்ளணும். கடந்த காலங்கள்ல கோவிலுக்கு போவோம், விளக்கேத்துவோம், ஏதாவது செஞ்சு நம்மள திசை திருப்ப பார்ப்போம். ஆனா, அதெல்லாம் போதுமானது கிடையாது. நம்ம துக்கத்த புரிஞ்சிக்கணும். அதை எதிர்கொள்ளணும். அதாவது அது இருள். நம்ம அந்த இருளுக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து ஆகணும். அத நம்ம அறிவை கொண்டு நம்ம எதிர்கொண்டே ஆகணும். வேற வழியே கிடையாது. இல்லாட்டி துக்கத்திலிருந்து நம்ம விடுபட முடியாது. அதே சமயம் அதுக்கான வழிமுறைகளும் அதிகம் கிடையாது. அதெல்லாம் நெறைய சிக்கலான வழிமுறைகள் இருக்கு. அ அதில ஒண்ணு தான் நான் சொல்லும் இந்த எழுத்து. இப்ப எழுத்தை கொண்டு இப்ப நான் பேசுறேன். உள்ளுக்குள்ளேருந்து வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் ஒண்ணும் யோசிக்கிறது கிடையாது. நான் ஒண்ணும் எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது இல்ல. அப்படியே வருது. இதே மாரி தான் எல்லாருக்குள்ளே இருந்தும் வந்து வரும் வார்த்தைகள். அது இயல்பா வரும். இது நம்மளுடைய உயிராற்றல் தான் அப்படியே வெளியில வருது. நான் அத வார்த்தைகளாக மாற்றுறேன். ஓகே. இது வந்து ஒரு இ இ ஒரு டான்ஸ் மாரின்னு வச்சுக்கலாம். இந்த டான்ஸு நம்ம என்ன பண்றோம்னா, பயிற்சி செஞ்சு உடல பழக்கப்படுத்திட்டு அப்புறம் டான்ஸ் பண்றோம். சில சமயம் நான் இயல்பாக டான்ஸ் ஆடுவோம். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதெல்லாம் ஒரு அலாதியான அனுபவம். நான் முதல் முறையாக ஓஷோ தியான முகாம்ல கலந்து கொண்டிருந்தேன். கலந்து கொண்டு இருந்தபோது அதில் ஒரு திறந்த வெளி அரங்கம் ஒண்ணு இருந்தது. அங்க வந்து நெறைய பாட்டு போட்டு இது தியான முகாம் முடிச்சுட்டு சாயந்தர நேரத்தில ஃப்ரீயா இருக்கும்போது, சினிமா பாட்டெல்லாம் போட்டுட்டு நல்ல பாப் சாங் எல்லாம் போட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு தியானத்தில ஆட முடியும். ஏன்னா, அது வந்து எல்லாருமே கண்ண மூடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மியூசிக் நம்மள இழுத்துரும். சினிமா பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஆடுன பழக்கம் கிடையாது. ஆடுறதுங்கிறது எனக்கு ஒரு அன்ஈஸியான விஷயம். ஆனா, அந்த தியானத்தில கலந்துக்கும்போது மாத்திரம் ஓரளவுக்கு உடல அசைச்சு ஏதோ பண்ண முடியும். அப்ப நானும் வந்து அந்த மேடையில ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் நடு ஸ்டேஜ்ல ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ, அதாவது அந்த சூழல் அப்படியே நம்மள இழுத்துருச்சு. இப்ப அது நம்ம எல்லோருக்குள்ளயுமே இருக்கு. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியானவர்கள விரும்புறோம். ஒரு நல்ல மகிழ்ச்சியோட குஷியா இருந்தாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து நாமளும் ஆடணும் போல இருக்கும் இல்லையா? ஏன்னா, நமக்குள்ள அந்த உயிராற்றல் வந்து வெளியில வர குறிச்சுக்கிட்டு இருக்கு, துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அகங்காரத்த வச்சு அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான விஷயங்கள நம்ம சேர்க்க ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம். இயல்பா நம்மால ஆட முடியுமா? அதுவும் பெண்கள்லாம் நெனச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு? இப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் துக்கம் நெறைய தேங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உடலை வந்து இயல்பாக இயக்குவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைப்பது கிடையாது. ஒரு விளையாடுவதற்கோ, ஓடுவதற்கோ, ஆடுவதற்கோ சரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு தரப்படுவது கிடையாது. அதுவும் வளர வளர அதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஸோ நாம தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த துக்கத்தை வந்து உடலை கொண்டு வெளியேற்ற முயலும்போது ரொம்ப அழகா இருக்கும் அது. ஏன்னா அந்த உடல்ல தான் அந்த இறுக்கம் தேங்கி கிடக்கு. அதே சமயம் துக்கத்தை புரிஞ்சிக்கணும். அப்போ எழுத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உடல், மனம் 2யும் சேர்ந்து செய்வது. இப்போ முன்னரே சொன்னது போல உங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்தில, அத நீங்க பேச்சா கூட ஆக்கிக்கலாம். அது எழுத்து வந்து இன்னும் ஆழமானது. நான் எங்கெங்கெல்லாம் எழுத்த ரெஃபர் பண்றேனோ, உங்களுக்கு எழுத தெரியாது அப்படிங்கும்போது தயங்க தேவை கிடையாது. நீங்க அத பேச்சா மாத்திக்கோங்க. ஆனா எழுத்துல வந்து என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி அந்த போன காணொளில சொல்லியிருந்தேன். கையில வந்து அந்த பேனாவ புடிச்சு, அந்த அழுத்தம் தந்து, அது பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வேலைகள் இருக்கு. மூளை அதுக்கே அமைதியாயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து உடல் மூலம் வேலை செய்பவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு மூளை குழப்பம்லாம் இருக்காது. ஆனா, உடல்ல வேலை செய்யாம கம்ப்யூட்டர்ல வேலை செய்றவங்க, நெறைய படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா, அவங்களோட வாழ்க்கையே மனதை மையமாக கொண்டது. உடலை மையமாக கொண்டது கிடையாது.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எழுதும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்றிணைக்கப்படாத எனர்ஜி, நான் வேற காணில விளக்கியிருக்கேன். நம்மளோட உடலில் வந்து எனர்ஜி, நம்முடைய ஆழ் மனதும் அது வந்து உடலில் இறுக்கமாக தேங்கி இருக்கும். அதே சமயம் நம்ம எல்லா எனர்ஜியும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. கொஞ்சம் எனர்ஜி அதான் நம்ம தெளிவாக சிந்திக்கலை, குழம்பி போயிருந்தோம் அப்படி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி அது இயங்கி கொண்டே இருக்கும். சைக்கிக் எனர்ஜின்னு காணொளி இருக்குது பாருங்கள். அதை வந்து மற்றவர்களால் கவனிக்க முடியும். திடீர்னு நம்மளை ஒருத்தரை பார்த்த உடனே பிடிக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சிருப்போம். உதாரணத்துக்கு நான் என்னுடைய நண்பர் பழனியை முதல்ல சந்தித்த போது, அவர் இலக்கிய கூட்டத்தில் சந்தித்தேன். என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இயல்பாக யார்ட்டையும் எழுதி பேச மாட்டேன். கொஞ்சம் விலகியே இருப்பேன். ஆனால் அவரை பார்த்தோன்னே போய் பேசணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அவர் தனியாக நின்றுருந்த அந்த கூட்டத்தில் அவர் வந்து தனியாக இருந்தது எனக்கு இன்னும் சங்கடமாக இருந்தது. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன். மேபி அதனாலேயாக இருக்கலாம். அது எப்படி என்னை ஈர்த்தது, ஏன் ஈர்த்தது சொல்ல முடியாது. இப்போ இதை போல் நிறைய நடக்கும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கலான ஒரு அட்ராக்ஷன் தான். இப்போது இதை வந்து நாம் எழுதும்போது இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் அவரை போய் சந்தித்தேன் அப்படின்னா, அவர் இலக்கிய கூட்டத்துக்கு வந்திருக்காரு. எங்களுக்கு இருவருக்குமே பிடித்த ஒரு எழுத்தாளர் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரிடம் ஏதாவது பேசுகிறதுக்கு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பேசுகிறதுக்கு விஷயம் இருக்கணும்னா, நான் பேசுகிறதுக்கு எங்கிட்டையும் அவர்கிட்ட கண்டென்ட் இருக்கணும். எப்படி பேசுகிறதுன்னு தெரியணும், என்ன பேசுகிறதுன்னு தெரியணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடியே நம்மளை தயாரிச்சிருக்கணும். அதுக்காக இவரை போய் நான் சந்திக்க போகிறேங்கிறதுக்காக நம்ம தயாரிச்சுட்டு போக முடியாது. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு சரியான தருணம் வரும்போது சரியான விதத்தில் நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்வோம். அப்போது நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ நம்ம பலரும் செய்யும் தவறு என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நேர்முகத் தேர்வுனா நேர்முகத் தேர்வுக்காக தயார் செய்வோம். என்ன கம்பெனி ஏதுன்னெலாம். உண்மையில் நானும் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் தான் மெல்ல புரிஞ்சுது. அப்படி அது வந்து சரியான வழிமுறை கிடையாதுன்னு. நாமளாக இருக்கணும். நேர்முகத் தேர்வுக்கு போனால் கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே தவிர, நம்மளால் அப்போவே அந்த நேர்முகத் தேர்வில் எப்படி வெளிப்படுத்தி கொள்ளுதுன்னு சொல்லி ஒரு முன்னேற்பாடோட திட்டத்தோடு போனோம்னா நம்மளை சரியாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. குழப்பிடுவோம், ஏதாவது டென்ஷன் ஆகிரும், தப்பு பண்ணுவோம். மாறாக நாமளாக இருந்தோம்னா சரியாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சிக்கமான கட்டம். அதாவது கோவிட் வந்தபோது வேலை போயிடுச்சு எனக்கு. ஆனால் அலுவலகத்தில் சொல்லிட்டாங்க, பர்மனெண்ட்டாக நீக்கலை, ஒரு டெம்ப்ரரியாக நீக்கியிருக்கோம். எங்கள் அலுவலகம் பெரிய அலுவலகம், நிறைய பேர் இருப்பாங்க. நீயே வந்து யாரையாவது கண்டுபிடிச்சி ஒரு வேலையை, அவங்களுக்கு வேலை இருந்ததுன்னா அந்த வேலை அவங்க ஒன்று எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டா நீயே சேர்ந்துக்கலாம் திருப்பியும் அப்படின்னு சொல்லிவிட்டு லேப்டாப்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாரோடையும் நீ யார் வேணாலும் நீ காண்டாக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் ஃபோன் எல்லாமே இருந்தது என்கிட்ட. ஆனால் சம்பளம் மாத்திரம் கிடையாது. ஸோ நானும் 3 மாதம் வெவ்வேறு விதமாக பல விதங்களில் முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் ஒரு நேர்முகத் தேர்வு வந்தது. அவங்க யாருன்னு எனக்கு பெருசாக தெரியாது. சரி ஓகே, ஏன்னா ஏதாவது தெரிஞ்சதுன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். தெரியாத போது நான் சும்மா மீட் பண்ணேன். ரொம்ப வித்தியாசமாக போச்சு. அவங்க எடுத்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த வேலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து பேசலாம், இல்லாட்டி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க சொல்லும்போதே 5 நிமிஷம் அவங்க பேசும்போதே அந்த வேலையை பற்றி அதில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போது நான் எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த சிக்கல் என்னன்னு சொன்னாங்க. உடனே நான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை கொண்டு, நீங்கள் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க, நான் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் சொன்ன உடனே 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதுக்காக தயாரிச்சுட்டு போயிருந்தேன்னா நான் சொதப்பியிருப்பேன். ஸோ அதான் சொல்கிறேன், வாழ்க்கை எந்த விதமான வாய்ப்பை நம்மளுக்கு தரும்னு தெரியாது. எல்லா வாய்ப்புகளுக்கும் நாம் எப்போதுமே தயாராக இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வது? எதுவுமே செய்ய வேண்டாம். நாமாக இருக்கணும், அவ்வளவுதான். நாமாக இருக்கணும். நம்மை குறித்த தெளிவு இருக்கணும். நாம் எதுக்கு பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம், என்ன விரும்புகிறோம், ஏன் விரும்புகிறோம், எதுக்கு பதட்டப்படுவோம், எதுக்கு கோவப்படுவோம், இதெல்லாம் குறித்த புரிதல் இருந்தது. இப்போ நம்ம யாரை சந்திக்கிறோம், அவங்க நம்மளே என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட நாம் என்ன தரணும், அவங்ககிட்ட நாம் என்ன கேட்கணும், இது போல் ஒரு தெளிவு இருந்தாலே போதும். இதெல்லாம் உடனே வந்துடாது. அதுக்காக உட்காந்து சிந்திச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு தொடர் பயிற்சி போல். நம்மளை நாம் ஆழமாக அறிந்து கொண்டோம் என்றால் இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நம்மளுக்கு வரும்.
இப்போ இது வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் நம்ம இந்தியர்களுடைய மனநிலைக்கும் வெள்ளையர்களின் மனநிலைக்கும். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை விட ஒரு வயதில் பெரிய, முதிர்ந்த, பக்குவமான, பணக்கார யாரோ ஒருவர், நம்மளோட ஏதாவது ஒரு விதத்தில் உயர்ந்தவர் ஒருத்தரை சந்தித்தோம் அப்படின்னா நாமளே இயல்பாக தாழ்த்திக்குவோம். அண்ணா, அப்பா, அக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ என்ன ஆகுது, நம்மளோட அவங்கள உயர்வாக வைக்கிறோம், நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லையா? அப்புறம் என்னன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நாமளும் ஒரு நாடகம் ஆடுவோம். அப்படி தான் நம்ம இந்தியாவில் பழகிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் தொகை அதிகம், அவங்க நம்மளால் அவ்வளோ படித்தவங்க கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய இயல்பு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மேலை நாடுகளில் நாம் யாருங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னொருத்தர் ஒரு மேனேஜராக இருக்காருன்னா நீங்கள் அவர்கிட்ட அதுக்கு அந்த தொனியில் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே அவரையே நீங்கள் வேற ஒரு இடத்துல வேறு மாதிரி சந்திச்சிங்க அப்படின்னா எப்படி பேசுவீங்க? ஸோ இது ஒரு ஒரு நுட்பமான விஷயம். இப்போ நாம் என்று தெரிந்திருக்க வேண்டியது ஒரு வாழ்க்கை சரியாக வாழ்வதற்கு அடிப்படையான தேவை. இது ஒரு ஆன்மீக கோணத்தில் அவசியம் என்றாலும் உளவியல் கோணத்தில் நம்ம தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதற்கு தான் நான் எழுத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது எழுதும்போது அது பல நிகழ்வுகள் நிகழும். எதை எழுதலாம், எப்படி எழுதலாம், நிறைய நம்ம சிந்திக்க தொடங்குவோம். மனசு தான் அதிகமாக செயல்படும். ஆனால் நான் முன்னரே சொன்னது போல், சென்ற காணொலியில் சொல்லியிருந்தது போல், நம்ம மனதை கொண்டு சிந்திக்கல. நம்ம இங்கே எழுதுவது வந்து நமக்காக. நம்ம எழுதுகிறத வந்து இன்டர்நெட்டில் போட்டு புக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மை அறிந்து கொள்வதற்காக. அப்போ அதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்க தேவையிடாது. நம்ம மனசில் தோன்றதை நம்மளால் எழுத முடியும். அது தொடர்ந்து எழுத தொடங்கும் போது தான் ஒரு தயக்கம் குறையும். ஏன்னா இப்படி எழுதலாமா, அப்படி எழுதலாமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். அப்புறம் உங்களுக்கு இலக்கண குழப்பங்கள் வரும். காலம், எதிர்காலம், கடந்த காலம், இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கும்போது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற புரிதல் கூட நம்மளுக்கு கிடையாது. இப்போ ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன் இப்போ தமிழில் இல்லையா? இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா? அதில் இப்போ யோசிச்சு கவனிங்க. இப்போ தெரியுமான்னு கேட்குறேன், இது ஒரு வார்த்தை இல்லையா? இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மொழியில் வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பெயர்ச்சொல்னால் ஒரு பொருளை குறிக்கும், ஒரு இடத்தை குறிக்கும், ஒரு ஆளை குறிக்கும். அது வினைச்சொல்ல ஒரு செயலை குறிப்பது. தெரியும் அப்படிங்கிறது பெயர் சொல்லா வினைச்சொல்லா தெரியல. இது எனக்கும் தெரியாது, திடீர்னு தோணுச்சுன்னு நான் கேட்குறேன். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, எவ்வளோ நுட்பமானது மொழி. அது 2000 வருடங்களுக்கும் பழமையானது. அதுவும் தமிழ் மொழியில் வந்து உச்சரிப்பெல்லாம் ரொம்ப நுட்பமானது. வல்லினம், மெல்லினம், இடையினம், குற்றியலுகரம், குற்றியல்கரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மாத்திரைன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வெண்பா, ஆசிரியப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு அது புரியலை. நம்மளுக்கு யாரும் ரசித்து சொல்லித்தரலை, நுட்பமாக விளக்கலை இதெல்லாம். ஆனால் நம்மளுக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது, அழகு புரிய மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எழுத்துக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் எழுத தொடங்கும் போது எல்லாம் நாமளே தெரிந்து கொள்ள தொடங்குவோம். அது ஒரு போதை மாதிரி ஆயிடும் எழுத்துங்கிறது. ஏன்னா அது ஒரு மூச்சு விடும்போது எப்படி நம்ம ஒரு இயல்பாக இருக்கு இல்லையா? நல்லா மூச்சு விடுறது ஒரு எஃபர்ட்டோட மூச்சு விட்டோம்னா அது கஷ்டம். இப்போ உடம்பு சரியில்லைன்னு இல்லையா? மூச்சு விடுறது இயல்பாக இருக்கணும். அதே போல் எழுத்து இயல்பாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதித்த மாதிரி ஒரு உணர்வு வரும். மொழியை நம்மளால் கையால் கற்றுக்கொண்டோம்னா வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நம்மளால் எந்த சூழலை வேணாலும் அணுக முடியும், யாரிடம் வேண்டும் என்றாலும் பேச முடியும். அது ஒரு தனியான ஒரு மன உறுதியை தரும். ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற அந்த தெளிவு காரணம், அந்த தைரியத்துக்கு காரணம் என்ன, எனக்குள்ளே எது இருந்தாலும் என்னால் அதை எப்படியாவது அதை சொற்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக வெவ்வேறு விதங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சு செஞ்சது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வருவது. இதெல்லாம் நான் தொடங்கின போது எனக்கு யாரும் சொல்லித்தரல. நீ இப்படிலாம் பண்ணினா பிற்காலத்தில் நீ ஒரு எழுத்தாளனாலாம் சொல்லலை.
எனக்கு அது தேவையாக இருந்தது. நான் என்ன அறியாமல் செஞ்சேன். அது எப்போ இன்னும் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுதான் நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை அறிந்து கொள்ள தொடங்கணும். முதல்ல ஆரம்பிங்க. கஷ்டமாக தான் இருக்கும். சென்ற காணொலியில் சொல்லியிருந்தது போல் இந்த கேள்விகளெல்லாம் தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில புரிதல்களையும் தரணும். ஏன்னா சில கேள்விகள் வந்து நம்மளை தொந்தரவு செய்யக்கூடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு மேபி இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதாவது நம்ம எடுத்தோடனே ரொம்ப துக்கமான நிகழ்வுகள் நினைவுகளை தொற்றக்கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியானையும் தொற்றக்கூடாது. ரொம்ப துக்கமான தொட்டோம்னா அப்படியே உடஞ்சிருவோம். ரொம்ப மகிழ்ச்சியானதை கற்பனை பண்ணி செஞ்சோம்னா அப்படியே தன்னிலை மறந்துடுவோம். அதனால் ஒரு எளிமையான ஒரு விஷயம், உதாரணத்துக்கு கடந்த ஒரு வாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எதையாவது இன்னும் கொஞ்சம் சரியாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பேசியிருக்கக்கூடாது, இதை வாங்கியிருக்கக்கூடாது, இவர்கிட்ட இதை சொல்லியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? அது அதை ஞாபகம் கொள்ளுங்க. அது ஏன் அப்படி தோணுது? சும்மா எழுதுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க. ஏன்னா இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும், நம்ம எழுதி ஏற்றுக்க மாட்டோம். என்ன பண்ணீங்கன்னு எழுதுங்க. அதை எப்படி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அடுத்து யோசிங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அப்படி முதல்ல பண்ணது சரியில்லை, மாற்றி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை யோசிங்க. ஏன் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இப்படி செஞ்சுருக்கலான்னு அப்போவே உங்களுக்கு தோணலை? அவ்வளவுதான். இதை சும்மா எழுத முயற்சி செஞ்சு பாருங்கள், ஆரம்பித்து பாருங்கள். அது அவ்வளோ எளிதாக இருக்காது. அதுதான் சொல்ல வரேன். இப்போது நீங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கீங்கிறது இதில் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். எங்கேயாவது நம்ம தொடங்கணும். இப்போ இதை போல் நான் அடுத்து வரும் காணொலியில் சின்ன சின்ன கேள்விகள், ஹிண்ட்ஸு, டைரக்ஷன்ஸ் தரலான்ட்டு இருக்கேன். இப்போ அதை தவிர நீங்களும் தனியாக உங்கள் விருப்பப்படி எழுதுறதுனாலும் நீங்கள் எதையாவது எழுதி கொள்ளலாம். இப்போ இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு நோட்டு போட்டு எழுதுனா நன்றாக இருக்கும். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணி அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் இது மொத்தமாக முதல் நாளில் இருந்து ஒரு தொகுப்பாக செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பதில்கள் ஒரு தொகுப்பாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு 2-3 வருஷம் கழித்து இதை ரிவ்யூ பண்ண வேண்டியது தேவை கூட வரலாம். இது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். ரொம்ப இதனால் கிடைக்கும் தெளிவு நம்மால் விளக்கவே முடியாது. இதை நான் முயன்று பார்த்துருக்கேன். முயன்று பார்க்கும்போது நானும் இது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா நான் நிறைய எழுதுகிற ஆள் தானே. ஆனால் நான் சில கேள்விகள்லாம் யோசித்ததே கிடையாது. ஆனால் அதே சமயம் எனக்கு அந்த கேள்விகளின் அடிப்படையில் எழுதுவது ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் ஒரு 2-3 கேள்வியில் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் அதை விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. என்னால் எழுத முடியலை, இந்த வழிமுறையை தொடர முடியலை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அந்த மாதிரி கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நான் நீண்ட காலமாக எழுதிட்டதுனால எனக்கு இன்னொருவர் சொல்லி அதை செய்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது, ஒத்து வராது. அதனால் நான் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் உங்களை குணப்படுத்திக்கணும், உங்களை அறிந்து கொள்ளணும்னா வேறு வழி கிடையாது. நம்ம கொஞ்சமாவது இன்னொரு சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, தொடக்க நாளில் இருந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த கேள்வி நீங்கள் எழுதலாம். தொடக்க நாளில் ஃபஸ்ட்டு எழுதுங்க கொஞ்சம் என்ன தோணுதுன்னு. நெக்ஸ்ட் டே அது கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். 3ஆவது நாள் இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இல்லைன்னா 2-3 நாள் சிந்திச்சு என்ன எழுதலான்னு யோசித்து ஒரு நாள் உட்காந்து எழுதலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் அந்த வழிமுறை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதில் சரி தவறெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளோ நிறைய எழுதுகிறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ ஒவ்வொரு நாளும் 10 பக்கம் ஒரு கேள்விக்கு எழுத முடிஞ்சால் அது நல்லது தான். ஏன்னா நம்மளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நம்ம பாருங்கள் எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கேன்ட்டு. இதுக்கு முதல்லலாம் அந்த பேசணுன்னு ஒரு பதற்றம் இருந்தது, வெளிப்படுத்தி கொள்ளணும்னு ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அது கிடையாது. இப்போ பேசாமல் இருந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்குது. ஆனால் அது பேசுகிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் இருக்குது. அதனால் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம அது 1000 காத பயணமும் நம் காலடியில் தான் தொடங்குகிறது. நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஏதாவது ஒருத்தில் தொடங்கி இருக்கணும் இல்லையா? புத்தர் ஞானம் அடைஞ்சார்னா அவர் திடீர்னு வானத்திலிருந்து ஞானம் அவர் மேலே தொத்தி உக்காந்துக்கல. எங்கிருந்தோ அவர் தொடங்கியிருக்காரு. நம்மளும் அதே மாதிரி எங்கிருந்தோ தொடங்கணும்.
அது ஏன் இங்கிருந்து தொடங்கக்கூடாது? இன்றிலிருந்து தொடங்கக்கூடாது? இந்த கேள்வியிலிருந்து தொடங்கக்கூடாது? யோசிங்க. நாம் வாழ்க்கையில் எதை வேணாலும் மதிக்கலாம். அதே அளவுக்கு அந்த பொருளோ நபரோ நம்மளை திருப்பி மதிக்கும்னு சொல்ல முடியாது, மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் மதிக்க கற்றுக்கொண்டோன்னா நாம் முக்கியங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். நாம் முக்கியங்கிற புரிதல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம செயலில் காட்டணும். அந்த செயல் நமக்கானதாக இருக்கணும், மற்றவங்களுக்கானதாக இருக்கக்கூடாது. நம்ம பலரும் செய்யும் செயல்கள் பெரும்பாலும் மற்றவங்க பார்ப்பாங்களோ, மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது போல தான் இருக்கும். நமக்கு மட்டுமே பிடித்த, நமக்கு மட்டுமே பயன்படும் செயல்களை செய்யும்போது தான் நம்ம உண்மையில் வாழ்கிறோன்னு பொருள். 24 மணி நேரமும் அப்படியே செஞ்சுக்கிட்டு வாழ முடியாது. நமக்காக நம்ம மதித்து வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கும் அந்த தெளிவும் நிறைவுமே நம்ம மற்றவர்களோட பிணைக்கும். மற்றவர்கள் நம்மை விரும்புவார்கள். அவர்களோட மட்டும் ஒரு தெளிவையும் ஒரு நிறைவையும் பார்ப்பாங்க. அது அவங்களும் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போது நாமளே இயல்பாக அவங்களுக்கு உதவுவதற்கு தயாராகிடுவோம். இது ஒரு அழகான ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ தயாராக இருங்க. இது முழுக்க நீங்கள் மேற்கொள்ளும் ஒரு பயணம். இது குறைந்தது 1 வருஷம் நான் அதை எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஒரு வாரம் ஒரு கேள்வி, குறைந்தபட்சம் 50 கேள்வின்னு வச்சுக்கலாம். அது இடையிலையும் நான் வேறு சில வழிமுறைகள் ஏதாவது வந்ததுனாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது எழுத்து எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று. நீங்கள் ஈவன் ஒரு பிளாக் தொடங்கி பிளாகில் எழுதலாம். ஆனால் இது ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்ல வரேன், நீங்கள் எவ்வளோக்களவு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ரொம்ப தனிப்பட்ட விஷயங்களை பொதுவில் எழுத வேண்டாம். நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு பொதுவில் எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதலாம். இப்போது இதை நீங்கள் மார்ச் 21 தொடங்கலாம். அன்றைக்கு தான் வசந்தத்தின் முதல் நாள். ஸோ நம்ம வாழ்க்கையில் அன்றிலிருந்து வசந்தம் தொடங்கட்டும். அது அடுத்தது ஒரு வருடத்துக்காவது குறைந்தபட்சம் நீடிக்கட்டும். ஸோ இந்த காலநிலை மாறும்போது, பருவநிலை மாறும்போது நம்முடைய மனநிலை எப்படி மாறுது நிறைய நம்ம கவனிக்க முடியும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதை நானும் ஏதாவது வேறு விதத்தில் பங்கு கொள்ள முடியுமா, பங்களிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களை தயார் செஞ்சுக்கோங்க. நம்ம மார்ச் 21 இதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி.